பட்டுக்கோட்டை, மணப்பாறை, பாபநாசம் தொகுதியின் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு. நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசனை. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் வருகிற 7ஆம் தேதி தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் இபிஎஸ். ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கான லோகோ மற்றும் பாடல் வெளியீடு. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என நினைக்கும் கட்சிகள் அதிமுகவுடன் இணையலாம். தவேகாவுக்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பதில். யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. வீடு வீடாக சென்று கதவை தட்டி உறுப்பினர்களை சேர்க்கும் அளவுக்கு பரிதாப நிலைக்கு திமுக சென்றுவிட்டதாக விமர்சனம். திமுகவின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை மக்களிடம் எடுத்துக் கூற உள்ளதாகவும் இபிஎஸ் பேட்டி. ஆனா திமுக வீடு வீடா போய் கதவை தட்டி திமுகவில் சேர்ந்துக்குன்னு இன்னைக்கு போய் வீடு வீடா கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக சென்று விட்டது என்பதுதான் நான் பார்க்கிறேன். சென்னை திருவொற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழிபாடு. ஜெயலலிதா பாணியில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன் கோயிலுக்கு வந்து வழிபாடு. எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்க்கு Z+ பாதுகாப்பு வழங்கியது மத்திய உள்துறை அமைச்சகம். அடிக்கடி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படுவதால் பாதுகாப்பை அதிகரித்து நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் உள்ள ஆம்ஸ்டாங் நினைவிடத்தில் ஆதரவாளர்கள் அஞ்சலி. அவரது மனைவி பொற்கொடி தலைமையில் பேரணியாக சென்று மரியாதை செலுத்தினர். பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்டாங் வெட்டி கொல்லப்பட்டு ஓராண்டு நிறைவு. பதற்றத்தை தணிக்க ஆம்ஸ்டாங் வீட்டருகே போலீசார் குவிப்பு. ஆம்ஸ்டாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகே தற்காலிகமாக கட்டுப்பாட்டு அறை. வீட்டை சுற்றியுள்ள தெருக்களிலும் போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் ஆம்ஸ்டாங்கின் உருவ சிலை திறப்பு. தந்தையின் உருவ சிலையை திறந்து வைத்தார் மகள் சாவித்ரிபாய். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்வு. ஒரு பவுன் 72,480 ரூபாய்க்கு விற்பனை. அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் 4வது நாளாக விசாரணை. பணியில் இருந்த காவலர்கள் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகிறார். திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்ததால் காதலியுடன் இருந்த புகைப்படத்தை இளைஞர் மனோஜ் வெளியிட்டதாக தகவல். விமானத்தில் தங்கை தற்கொலை செய்து கொண்டதால் 5 ஆண்டுகள் காத்திருந்து பழிவாங்கிய அண்ணன். சிவகங்கை அருகே இளைஞரை கொலை செய்த நபர்களை விரைவில் கைது செய்ய வலியுறுத்தல். அரசு மருத்துவமனை முன்பாக உறவினர்களும் கிராம மக்களும் சாலை மறியலில் ஈடுபடுவதால் பரபரப்பு. அரசு கலைக்கல்லூரிகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான காலி இடங்களை நிரப்ப தடை போடுவது ஏன் என
பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. இதே நிலை நீடித்தால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஒதுக்கீடு இடங்களில் சேருவதற்கு மாணவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள் என கருத்து. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 35,860 கனஅடியாக அதிகரிப்பு. அணையில் இருந்து காவிரி ஆற்றில் 40,000 கனஅடியும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 500 கனஅடி நீரும் வெளியேற்றம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளால் மக்கள் அச்சம். ஆக்ரோஷமாக சுற்றித் திரிந்த யானைகள் காரை தும்சம் செய்ய முயன்றதால் பதற்றம். கன்னியாகுமரி அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட இளம்பெண் கணவன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை. வரதட்சணை கொடுமையை காரணம் என கூறி பெண்ணின் சடலத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். மதுரையில் போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்ட கைதி தப்பியோடிய விவகாரம். அலட்சியமாக செயல்பட்டதாக காவலர்கள் 2 சஸ்பெண்ட் செய்து காவல் ஆணையர் உத்தரவு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 10 உயர்வு. மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அழகுராஜா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் தொடர்ச்சியாக அர்ஜென்டினா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. தலைநகர் பியூனஸ் ஐரஸ் விமான நிலையத்தில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. வரி விதிப்பு தொடர்பான ட்ரம்பின் காலக்கெடு முன் பிரதமர் மோடி மண்டியிடுவார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் விமர்சனம். விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக நிலத்தை உழுது நாற்று நட்ட உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி. விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு மட்டுமல்ல, நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளம் என புகழாரம். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலில் திருமண நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து. கல்லூரி தடுப்புச் சுவரில் மோதி உருக்குலைந்ததில் கல்யாண மாப்பிள்ளை உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் 5 சுற்றுலா பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்து. கடைசியாக வந்த பேருந்தில் பிரேக் பிடிக்காததால் ஏற்பட்ட விபத்தில் அமர்நாத் யாத்ரீகர்கள் 36 பேர் காயம். கேரளாவில் மீண்டும் நிபா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டதால் மக்கள் அச்சம். கோழிக்கோடு, மலப்புரம், பாலக்காடு ஆகிய மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். பீகார் மாநிலம் பாட்னாவில் பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான கோபால் கெம்மா சுட்டுக் கொலை. காரில் சென்றவரை வழிமறித்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலை. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 7ஆம் தேதி நடைபெறும் திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு விழா. கலசம் கொண்டு செல்ல ராஜகோபுரத்திற்கு சாரம் அமைக்கும் பணிகள் மும்முரம்.
ம்